أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏகரைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள் மற்றும் இங்கே கூடி குழுமி இருக்கிற நாம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றதில் அவட்டுமாக. அருமை சகோதரர்களே, இன்று நாம் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை சீர்குலைக்கின்ற ஒரு தன்மையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அகந்தையை விரும்புவதில்லை, தலைக்கணத்தை விரும்புவதில்லை. அது சொல்லாக இருந்தாலும் சரி, செயல் ரீதியாக இருந்தாலும் சரி. சொல் அளவில் அகந்தை எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால், நான் என்று சொல்லப்படக்கூடிய பேராபத்தின் மூலம்தான் வெளிப்படுகிறது. எனவே இன்று நாம் நான் என்கிற பேராபத்தை குறித்துத்தான் பார்க்க இருக்கிறோம். ஒரு உண்மை முஸ்லிமிடத்தில், ஓர் இறை நம்பிக்கையாளனிடத்தில் நான் என்னுடையது என்னிடம் இருக்கிறது, ஆன லீ இந்தி, இந்த மூன்றும் ஒரு உண்மையான முஸ்லிமிடமிருந்து, இறை நம்பிக்கையாளரிடமிருந்து அகந்தையோடு வெளிப்படக்கூடாது. அதை இஸ்லாம் மறுதலிக்கிறது, மறுக்கிறது. அந்த வார்த்தைகள் வரக்கூடாது முஸ்லிமுடைய வாயிலிருந்து. நான் என்ற வார்த்தையை கூறாத மனிதர்கள் குறைவுதான். ஆனால் அது தன்னம்பிக்கையோடு வெளிப்படுகிறதா, தலைக்கணத்தோடு வெளிப்படுகிறதா, தன்னடக்கத்தோடு வெளிப்படுகிறதா என்பதை பொறுத்து இஸ்லாம் அதற்கு தடை விதிக்கிறது, ஆதரவு விதிக்கிறது. அல்லது அகந்தையோடு வெளிப்படுகிறதா, அன்போடு வெளிப்படுகிறதா, அகம்பாவத்தோடு வெளிப்படுகிறதா என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். என்னால் முடியும், நான் செய்வேன் என்று சொன்னால் அது தன்னம்பிக்கை. என்னால் மட்டும்தான் முடியும் என்று ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் அது தலைக்கணம். எனவே அடக்கமும் பணிவும் நான் என்ற வார்த்தையோடு கலக்கும் போது அது நல்லதாக மாறுகிறது. பெருமையும் தலைக்கணமும் நான் என்ற வார்த்தையோடு கலக்கும் போது அது ஆபத்தாக மாறுகிறது. எனவே நான் என்னுடையது, என்னிடம் இருக்கிறது என்ற இந்த வார்த்தைகள் சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுகிற போதுதான் சகோதரத்துவத்துக்கிடையில் பிரிவு ஏற்படுகிறது, இயக்கங்கள் பிரிகிறது, குடும்பங்கள் பிரிகிறது, உறவுகள் பிரிகிறது, சகோதரத்துவம் பிரிகிறது. நமக்கு தெரியும் நன்றாக, அகந்தை உண்டென்றால் அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. தமிழ் இலக்கியத்தில் ஒரு கதை சொல்லுவார்கள். முற்காலத்தில் ஒரு அரசன் ஒரு அறிஞனை சந்திக்க சென்றானாம். அறிஞனை அரசன் சந்திக்க சென்றான், அரசனை அறிஞன் சந்திக்க வரவில்லை. அறிஞனுடைய வாசலில் சென்று அந்த அரசன் தட்டி அனுமதி கேட்டபோது உள்ளிருந்து கொண்டு அந்த அறிஞன் சொன்னான், நான் செத்த பிறகு வா என்று. அருகில் இருந்த அமைச்சரிடத்தில் புரியாமல் திகைத்த அரசன் கேட்டான், நான் செத்த பிறகு வான்றான், நானா அவனா, யார சொல்றான் என்று. அமைச்சர் கூறினார், நான் என்றால் நீங்களோ அவரோ அல்ல, நான் என்று அகந்தை செத்த பிறகு வா என்று அறிஞர் கூறுகிறார். உன்னிடத்தில் நிறைய அகந்தை இருக்கிறது போல் தெரிகிறது. அதை அரசன் அமைச்சர் சொல்லவில்லை. எனவே இங்கே அகந்தை என்பது நான் என்ற அந்த வார்த்தை என்னிடம் இருக்கிறது என்ற அந்த வார்த்தை
அகந்தையோடு வெளிப்படுகிற போது அது கலகத்தை ஏற்படுத்துகிறது. நல்லா இருப்போம், நல்லா சகோதரத்துவத்தோடு தான் இருப்போம், அன்பா இருப்போம், ஒட்டி உறவாடுவோம், அந்யோன்யமாக இருப்போம். அங்குதான் அந்த நான் என்ற அகம்பாவமும் செயலாகவோ சொல்லாக வெளிப்படுகிற போது முதல் தடவை ஒன்றும் இருக்காது. மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தை சொல்லப்படுகிற போது விரிசல் ஏற்படுகிறது. இஸ்லாமிய பார்வையில் இந்த 3 வார்த்தைகளையும் ஒரு இறை நம்பிக்கையாளன் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒன்று அன, இன்னொரு லி, மூன்றாவது இந்தி. நான், என்னுடையது, என்னிடம் இருக்கிறது. அதை நீங்க பெரும்பாலும் தன்னடக்கத்தோடு சொல்லலாம், ஆனாலும் அதை தவிர்த்து கொள்வது சிறப்பு. அருள்முறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா தன்னை வெளிப்படுத்துகிற போது, தன்னுடைய தன்மைகளை சொல்லுகிற போது கூட பெரும்பாலும் நஹ்னு என்ற வார்த்தை தான் பயன்படுத்துகிறான். நாங்க நானே என்றும் சொல்லுகிறான். ஆனால் பெரும்பாலும் மதிப்பையும் கண்ணியத்தையும் வெளிப்படுத்துகிற செயலாக இருந்தால் நஹ்னு என்ற அந்த வார்த்தையை தான் சொல்லுகிறான். எனவே இந்த 3 வார்த்தைகளும் ஒரு மூமினுடைய வாயிலிருந்து பெரும்பாலும் வராமல் இருக்க வேண்டும். இது குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இவை அழிவையும் நாசத்தையும் தான் ஏற்படுத்தும். இஸ்லாமிய சகோதரத்துவத்துக்கிடையில் வெறுப்பையும் மனக்கசப்பையும் ஏற்படுத்தும். சிறுக துவேஷத்தை ஏற்படுத்தும், பகைமையை ஏற்படுத்தும், பிரிவை ஏற்படுத்தும். நான் என்பதை பெரும்பாலும் வரலாற்றில் மோசமானவர்கள் தான் சொல்லி இருக்கிறார். நான் என்ற வார்த்தை அகந்தையோடும் தலைக்கணத்தோடும் மோசமானவர்கள் தான் சொல்லி இருக்கிறார்கள். இப்லீஸ் சொன்னான், எப்போது? அன கைரும் மின்ஹு, நான் ஆதத்தை விட, அவரை விட சிறந்தவன் என்று சொன்னான். தலைக்கணத்தோடு கூறினான். அவன் கல்வியில் சிறந்தவனாக இருந்தான், எனவே நான் ஆதத்தை விட சிறந்தவர் என்று சொன்னான். இரண்டாவதாக இந்த நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது யார்? நம்ரூத் கூறினான், அனவுஹி வஉமீத், நான் தான் உயிர் கொடுக்கிறேன், நான் தான் மரணத்தை கொடுக்கிறேன் என்று அவன் சொன்னான். எல்லாம் மோசமானவர்கள் தான். தலைக்கணத்தோடு அன என்ற வார்த்தையை, நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர்கள் எல்லோரும் வரலாற்றில் மோசமாக இடம் பிடித்தவர்கள். மூன்றாவதாக மிக மோசமாக ஃபிரௌன் சொன்னான், அனரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய பெரிய கடவுள் என்று அவன் குறிப்பிட்டு காட்டினான். இந்த நேரத்தில் நாம் நம்மை குறித்து யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாவல் தேட வேண்டும். நம்மிடத்தில் இந்த வார்த்தைகள் நம்மை அறிந்தோ அறியாமலோ வெளிப்படுகிறதா என்று யோசிக்க வேண்டும். நான் தான் செய்தேன், நான் தான் பண்ணினேன், நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், நான் பொறுப்புதாரியாக இருக்கிற போதுதான் இது நடந்தது, என்னுடைய தலைமையில தான் அது நடந்துச்சு, இது நடந்துச்சு. நாங்கள் இன்னும் மொழி பேசுபவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் இன்ன குலத்தை சார்ந்தவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள், வகைராவை சார்ந்தவர்கள். இதெல்லாம் தன்னடக்கத்தின் அடையாளம் அல்ல, இதெல்லாம் தற்பெருமையினுடைய அடையாளம். இதை இஸ்லாம் ஒருபோதும் விரும்புவதில்லை. சில போது எவ்வளவு சமாதானம் பேசினாலும் அகந்தை, நான் என்ற அகந்தையை விட்டு கொடுக்காத மனிதர்களை நாம் பார்க்கிறோம். எவ்வளவுதான் நீங்க பேசி பாருங்க. சில போது நல்ல மனிதர்களிடமிருந்து கூட நான் என்ற வார்த்தை தம்மை அறியாமல் வந்து விடுகிறது. இதனால் பழக்க தோஷம் அப்படி. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சஹாபாக்களும் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார். அப்போது அவர்களுடைய அந்த பழைய பழக்கத்தின் அடிப்படையில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன், பழைய பழக்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவராக நான் இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன் என்று சொல்ல தொடங்கினார். ஒவ்வொரு வரிசையா சொல்லிட்டே வர்றாங்க. இப்போ ஒருவர் சொன்னார் நான் இன்னாருடைய மகன் என்று, அந்த பெருமையோடு, நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, நான் இன்னாருடைய மகன். அப்போ ஒருவரா சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரிசை வந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார், நான் கத்தாபுடைய மகன். கத்தாப் யார் தெரியுமா என்று அந்த சிறப்புகளை எல்லாம் அவர் கூறத் தொடங்கினார். அது முடிந்தது. அருகில் சல்மான் அல் ஃபாரிசி இருந்தார். சல்மான் அல் ஃபாரிசி பாரசீகத்தை சார்ந்தவர். மதீனாவில் அவருக்கு குடும்பம் கிடையாது. அப்போது அவர் குனிந்திருந்தார். கண்களில் கண்ணீர் தழும்பியது. ஏன்? என்னுடைய தந்தை இன்னார் என்று சொல்வதற்கு இங்கே யாரும் இல்லை. அவருடைய தந்தை ஒரு பூஜாரி, யாருமே இருக்கவில்லை. என்ன சொல்வார்? பின்னர் கண்களை உயர்த்தி கண்ணீரோடு சொன்னார், ஆனா இப்னுல் இஸ்லாம், நான் இஸ்லாத்தின் பிள்ளை என்று சொன்னார். நான் இஸ்லாத்தின் பிள்ளை, இஸ்லாம் தான் என்னை பெற்றெடுத்தது, இஸ்லாம் இல்லை என்று சொன்னால் என்னை யாருக்கும் தெரியாது என்று திடுக்கிட்டார் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. திடுக்கிட்டார், குலுங்கினார்.
குனிந்து அழத் தொடங்கினார். அனபாதி இப்னுல் இஸ்லாம், அனபாதி இப்னுல் இஸ்லாம், நானும் இஸ்லாத்தின் பிள்ளைதான், நானும் இஸ்லாத்தின் பிள்ளைதான் என்று சொல்லி காட்டினார். ஆமா, இஸ்லாத்துக்கு வராவிட்டால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கு தெரியும்? இது சில நல்ல மனிதர்களிடமிருந்து கூட அறியாமல் வருகிறது, இது வெளிப்படுகிறது. இது நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும், பயிற்சி எடுக்க வேண்டும். அந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து நான் என்று தெரியாமல் வருகிறது என்று சொன்னால் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். தன்னடக்கத்தோடோ அன்போடோ பரிவோடோ வருகிறது என்று சொன்னால் பரவாயில்லை. அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களை நீங்கள் ஏன் உயர்ந்தவராக கருதி, ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் வஹுவ அலமு பிமன் இத்தகா, உங்களை நீங்கள் தூய்மையானவர்களாக வாதிடாதீர்கள். யார் உங்களில் இறையச்சம் உடையவர்கள் என்று யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். நாங்க தான் அப்படி, நாங்க தான் இப்படி, நாங்க தான் சொர்க்கத்துக்கு நேரடியா டைரக்டா சீட்டு வாங்கி வச்சிருக்கோம். எப்படி நீங்கள் கூறுகிறீர்கள்? நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லும் போது அங்கே குடும்ப உறவு பாதிக்கப்படுகிறது, இஸ்லாமிய உறவு பாதிக்கப்படுகிறது, இஸ்லாமிய சகோதரத்துவம் சீர்குலைவுக்கு உள்ளாகிறது. சில போது தொலைபேசியில் பேசுகிற போது கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு வகையான என்ன உணர்வு என்றே சொல்ல முடியவில்லை. என்னன்னா, டெலிஃபோன்ல யாராவது பேசுவாங்க, டெலிஃபோன் பண்ணிட்டு நாம எடுத்தா என்ன சொல்லுவாங்க, என்ன தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. எப்படி தெரியும் நமக்கு? மனிதன் தானே, மறந்திருப்பான். இல்ல நாம தெரியல என்று சொன்னால் நான் தாங்க அப்படிங்கிறாங்க. நான் தாங்க, எங்களுக்கு எப்படி தெரியும் நான் தாங்க என்றால்? இல்லாட்டி என்ன சொல்ல, யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். யோசித்து பாருங்கள், இது என்ன மனோபாவம்? இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? இது ஒரு வகையான கண்ணாமூச்சி விளையாட்டாக இல்லை. இப்படி இன்னொரு மோமினை திகைப்புக்கு உள்ளாக்குவது இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. ஒரு மோமின் இன்னொரு மோமினை பயப்படுத்த மாட்டான் எந்த வகையிலேனும். இப்ப இவர் என்னண்டா, அவராக கண்டுபிடிக்கட்டும் என்று தான் ஒரு உயர்ந்தவன் என்ற எண்ணத்தில், நான் யார் தெரியுமா, என்ன கண்டுபிடிங்க பார்ப்போம் என்று சொல்லுவது உண்மையிலே இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டுகிறார். அவர் சொல்லி காட்டுகிறார் ஜாபிர், ஃபதகத்துல் பாப், வீட்டு கதவை தட்டினேன், வீட்டுக்குள் இருந்து மந்தா, யாரது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இப்ப ஜாபிர் வெளியே நிற்கிறார், ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அப்போது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன, நான் என்று சொன்னார். பெருமானாருக்கு ஜாபிர் அவருடைய சப்தம் தெரியும், ஏன்னா சாச்சாமா நிச்சயமாக தெரியும், சஹாபாக்களுடைய சப்தமும் தெரியும், தெரியட்டுமே. நான் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை வெறுத்தார். அன, நான், யார் அந்த நான்? வெறுத்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், பெருமானார் அன அன, நான் நான், யார் அது என்று. யோசிச்சு பாருங்க, இப்ப நாங்க டெலிபோன்ல நான் தான் பா அப்படின்னா எவ்வளவு தூரம் இது வெறுப்பை ஏற்படுத்துகிறது என்று யோசித்துப்பார். சில சமயம் ஏன் இவர் போன் பண்ணாரு என்ற அந்த சிந்தனை இருக்கிறது. எனவே நான் என்ற வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். அதேவேளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் இருக்கவில்லை, அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா சய்யிது உல்தி ஆதம் யௌமல் கியாமா வலா ஃபக்ர் சொல்லி இருக்கிறார்கள். மறுமை நாளில் ஆதத்தின் பிள்ளைகளுடைய தலைவர் நான். ஆனால் பெருமானார் கூடவே ஒரு வார்த்தை சொன்னார்கள், வலா ஃபக்ர், அதுல எந்த பெருமையும் இல்லை, அது பெருமை அடிக்கக்கூடிய விஷயம் இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எனவே இந்த பணிவோடும் தாழ்மையோடும் நான் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்வதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் தலைக்கிணத்தோடும் நான் தான் என்ற செருக்கோடும் அகம்பாவத்தோடும் இந்த வார்த்தையை சொல்கிற போது அது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் ஒருபோதும் அதை வெறுப்பதில்லை. ஒரு உண்மையான முஸ்லிம், ஒரு இஸ்லாமிய பற்றாளனிடத்தில் இந்த வார்த்தைகள் ஒருபோதும் வரவே கூடாது. நபியை பார்க்க ஒருவர் வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க ஒரு கிராமவாசி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அந்த சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானாரை குறித்து அவர் கேள்விப்பட்டிருக்கிறார் நிறைய. பெருமானார் இறை தூதர், அப்படி இப்படி மக்கா மதீனா எல்லாம் இப்ப இஸ்லாத்துக்கு வந்துருச்சு என்ற செய்தி அவருக்கு கிடைக்கிறது. அவர் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தபோது நடுங்க தொடங்கி விட்டார். அவர் இஸ்லாத்தை தழுவ வந்தார், நடுங்க தொடங்கி விட்டார்.
அந்த நடுக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். பார்த்து விட்டு சொன்னார், ஹவின் அலைக், ஏன் நடுங்குகிறாய்? கூல் டவுன். இந்த கூல் டவுன்ங்கிற வார்த்தை தான் அது. ஹவின் அலைக், மெதுவாக, நடுக்க வேண்டாம். இன்னமான இப்னு இம்ராத்தின் கான தாக்குல் கதீத ஃபீ மக்கா. நான் யார் தெரியுமா? நான் அரசன் அல்ல, நான் அரசன் அல்ல, நான் சர்வாதிகாரி அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த வார்த்தையை பாருங்கள். நான் சர்வாதிகாரி அல்ல, நான் அரசன் அல்ல, மக்காவில் காய்ந்த இறைச்சி துண்டுகளை உண்டு வாழ்ந்த சாதாரண ஒரு பெண்ணின் மகன் நான் என்று குறிப்பிட்டு காட்டினார். கதீத் என்று சொன்னால் இந்த ஹஜ்ஜி பெருநாள் முடிஞ்ச பின்னாடி உப்புக்கண்டம், உப்புக்கண்டம், அந்த உப்புக்கண்டம் போன்ற இறைச்சியை சாப்பிட்டு வாழ்ந்த சாதாரண பெண்ணுடைய அந்த வார்த்தை எதை பயன்படுத்துகிறார்கள் பாருங்கள். அது எப்படி அவரை கூல் பண்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவர்களுக்கு நான் இந்த பெருமை இருக்கவில்லை, இத்தனைக்கும் பெருமை அளிப்பதற்கு தகுதியுடையவர்கள் அவர்கள். நிறைய நீங்க பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு சில புதிதாக தோழர்கள் வந்தால் அந்த தோழர்கள் ரசூலுல்லாஹ் பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க, பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப சபையில வரும்போது இஸ்லாத்தை தழுவுவதற்காக வருவார்கள். அவர்கள் கேட்கிற முதல் கேள்வி யார்? அங்கே அபூபக்கர் இருப்பார்கள், ரசூலுல்லாஹ் இருப்பாங்க, உமர் இருப்பாங்க, ஏனே சாது பின் அபீ வக்காஸ் போன்ற பெரும் பெரும் தோழர்கள் இருப்பார்கள். மன் ஃபீக்கும் முஹம்மத், இது பல இடங்கள்ல ஹதீஸ்ல வந்திருக்கும். மன் ஃபீக்கும் முஹம்மத், உங்களில் யார் முஹம்மத், உங்களில் யார் முஹம்மத். இது இந்த இந்த கேள்வி நீங்க அப்படியே இமேஜ் பண்ணி பாருங்க, கற்பனை செய்து பாருங்கள். என்ன சொல்ல வருகிறார் அவர்? அவருக்கு தெரியல யார் ரசூலுல்லாஹ், யார் முஹம்மத் தெரியல அவருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அபூபக்கரும் ஒரே ஆடை அணிந்திருக்கிறார், உமரும் ஒரே ஆடை அணிந்திருக்கிறார், ரசூலுல்லாஹும் ஒரே ஆடை, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், சாத் இப்னு அபீ வக்காஸ், எல்லாம் பிலால், எல்லாருமே ஒரே ஆடை அணிந்திருக்கிறார். சரி, இது இப்படி அங்க வச்சுட்டு நீங்க இங்க வந்து பாருங்க. ஒரு தலைவர், ஒரு பொறுப்பாளர், ஒரு இயக்க தலைவர், ஒரு 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 மௌலவின்னு வச்சுக்கோங்க. ஒரு மௌலவி 50 பேர் இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறான்னா இங்க யார் பொறுப்பாளர், யார் தலைவர் என்று புதிதாக வர்றவர் கேட்பாரா? இல்லை, நெவர். ஒருபோதும் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். மௌலானா, அஸ்ஸலாமு அலைக்கும், ஆச்சியார், தெரிஞ்சிடும். எப்படி வெளிப்படுத்துகிறோம் நாம் பாருங்க, எப்படி வெளிப்படுத்துகிறோம். இத்தனைக்கும் அவர்கள் நம்மை போன்ற ஆடை தான் அணிந்திருப்பார்கள். அப்ப ஆடை மூலம், அமர்வின் மூலம் நான் என்பதை வெளிப்படுத்துகிறோம் நாம் சில போது நம்மை அறியாமல். ஆமா, ஆடை கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன், இது உங்களுக்கானதல்ல, இருந்தாலும் என்னுடைய மனதில் தோன்றிய கருத்தை நான் சொல்கிறேன். ஆமா, என்னவென்று சொன்னால் ஒருவர் புதிதாக வித்தியாசமாக ஆடை அணிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் இந்த வித்தியாசமான ஆடை, நீ என்ன சூனியக்காரனா? பெருமானார் கேட்டார். அவர் சொன்னார், இல்லை யார சொல்ல, சூனியக்காரன், சூனியக்காரன், மந்திரவாதி, அந்த ஜோதிடம் செல்பவர்கள் எல்லாம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? அதான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீ என்ன சூனியக்காரனா? இல்லை யார சொல்லலாம். நீ என்ன குறி சொல்பவனா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீ என்ன குறி சொல்பவனா? இல்லை யார சொல்லலாம். லிமதா தல்பஸ் ஹக்கதா, பின் ஏன் இந்த வித்தியாசமான ஆடை அணிந்திருக்கிறாய்? ஏன் வித்தியாசமான ஆடை? இல்பஸ் லிபாஸ் கௌமிக், உன் சமூகம் என்ன ஆடை அணிகிறதோ அந்த ஆடை அணி. ரசூலுல்லாஹ் ஒரு அரபி ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா அபூபக்கரும் அவங்களோட ட்ரெடிஷன் அது. அதுக்காக வேண்டி வேற ஆடை அணியக்கூடாது என்றல்ல, வேற ஆடை அணியக்கூடாது என்றல்ல. ஆனால் இந்த சமூகத்தில் மௌலவி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றொரு அடையாளத்தை உருவாக்கி, என் சமூகம், என் தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஆடை அணிகிறார்கள் அந்த ஆடை நான் அணிகிறேன். அது கண்ணியமா இருக்கணும். ஆடைக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, நிபந்தனைகள் இருக்கிறது, ஷர்த் இருக்கிறது, இஸ்லாமிய வரைமுறை, அது பேணினால் போதும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நீங்கள் ஒரு பிரச்சனையாக மாற்றுவதற்கோ அடுத்தவர் மீது அப்ளை பண்ணுவதற்காக அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே இருந்தார், அப்படித்தானே அவங்க ட்ரெடிஷன் அது, அவங்களுடைய ட்ரெடிஷன் அது. அதை இங்க கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஆடைகளை மாற்றுவதற்கு ரசூலுல்லாஹ் வரல. ஆடைகளையோ தொப்பிகளையோ அந்த ட்ரெஸ்ஸையும் உங்களுடைய உருவங்களை மாற்றுவதற்காக ரசூலுல்லாஹ் வந்தார்கள். இல்லை, உங்கள் உள்ளங்களை மாற்றுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். எனவே ஆடைகளால் தனித்துவம், அமருகிற தோரணையால் தனித்துவம் ஏன் ஏன் இல்லை? இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் ஒருவர் வந்து கேட்டார், பலகனி அன்னக மினல் அரப், நீர் அரபு குலத்தை சார்ந்தவர் என்று மக்கள் சொல்கிறாரே உண்மையா? அரபு குலத்தை சார்ந்தவர் என்று மக்கள் சொல்கிறார்களே உண்மையா? நஹ்னு கௌமும் மசாக்கி. அவர் சொன்னார், நாங்கள் ஏழை சமூகம். அவர் பதில் முடிஞ்சிச்சு, அவ்வளவு. நாங்கள் ஏழை சமூகம், நாங்க பெரிய அரபு குலம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எனவே இந்த நான்
என்னுடையது, என்னிடத்தில் இருக்கிறது என்ற அந்த சிந்தனை வரும்போது உடனே தடுக்க வேண்டும். அது ஷைத்தானுடைய தூண்டுதல். தவறு செய்து விட்டு தௌபா கேட்கலாம் தான், ஆனா தவறை செய்யாமல் இருக்க முயற்சி செய்யலாம் இல்லையா? அஸ்தோஃபிருல்லாஹ் அஸ்தோஃபிருல்லாஹ்னு சொல்றது இது தெரியுது நமக்கு. அப்ப அந்த வார்த்தைகளை முடிந்தவரை நாங்க தான் என்று சொல்லலாமே, நாங்க தான் பண்ணோம் என்று சொல்வதில், அல்லது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிட்டு போலாமே. யாருங்க நான் தான் என்று சொல்லுவது எப்படி இருக்கிறது? எனவே இந்த இந்த சிந்தனை வருகிற போது ஒரு மோமின் அதை தடுத்து கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க வேண்டும். இந்த பயான்கள், இந்த உரைகள் எல்லாம் ஒரு காதில் கேட்டுவிட்டு மறுகாதில் மறந்து செல்வதற்கானதல்ல அல்ல. நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு பேசுகிறேன் என்று சொன்னால் முதலில் எனக்குத்தான் நான் உபதேசம் செய்கிறேன், பின்னர் உங்களுக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நான் தூய்மையானவன் என்று இங்கே சொல்ல வரவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் திடீரென்று ஒரு மக்களை எல்லாம் கூட்டினாங்க. கூட்டிட்டு மக்கள் எல்லாம் வந்தபோது தொழுகை முடிந்த நேரம் மெம்பர் படிகளில் ஏறினார்கள். மக்கள்கிட்ட அப்படி அமைதியா கொஞ்ச நேரம் நின்றுட்டு சொன்னாங்க, இந்த உமர் யார் தெரியுமா என்று மக்களிடத்தில் கேட்டார்கள். ஏன்னா உமர் யார் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் அவர் சொன்னார், உமர் யார் தெரியுமா? மக்காவில் 2 கை நிறைய பேரித்தம்பழங்களை கூலியாக பெற்று ஒட்டகங்களை மேய்த்தவர். அத்தைக்காகவும், என்னுடைய அத்தைக்காகவும், என்னுடைய சித்தன்னைகளுக்காக வேண்டியும் என்று கூலியாக பேரித்தம்பழங்களை மேய்த்தவன். என்னுடைய தந்தை என்னை அப்போது சொன்னார், ஒட்டகங்களை மேய்ப்பதற்கு கூட லாயக்கில்லாதவன், தகுதி இல்லாதவன் என்று. அப்படி அவ்வளவுதான் சொன்னார். சொல்லிட்டு இறங்கி போயிட்டார். எப்படி இருக்கும் மக்களுக்கு? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்துல் ரஹ்மான் அந்த உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு அவரிடத்தில் தைரியமாக யாரும் பேச மாட்டாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை தவிர. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய நாவில் சத்தியம் பேசுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் யார் என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்குவாங்க. உமர் ரலியல்லாஹு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பின்னாடியே போனா, அமீருல் முஃமினீன் எங்க போறீங்க, என்ன சொன்னீங்க, என்ன சொல்ல வந்தீங்க, எங்க இறங்கி போறீங்க, என்ன விஷயம் ஒண்ணுமே புரியலையே, நீங்க யாருன்னு தெரியுமா, ஒட்டகத்தை மேய்ச்சோம், கூலியா பெருத்தவளை, என்ன சொல்ல வருகிறீர்கள்? அப்போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்தில் சொன்னார், அப்துல் ரஹ்மான் இன்று காலையில் நான் படுத்து கிடந்தேன் சும்மா படுக்கையில். அப்போது என் மனம் என்னிடத்தில் சொல்லியது, உமரே வானில் அல்லாஹ் இருக்கிறான், மகா வல்லமை மிக்கவன், பூமியில் உம்முடைய ஆட்சி, உம்மை தவிர இந்த உலகத்தில் பெரிய தலைவரும் ஆட்சியாளரும் யாரும் இல்லையே என்று என் மனம் சொல்லியது. உமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் யாரும் குறுக்கே வர முடியாது, அவ்வளவு பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரர் நீர் என்று சொன்னீர் என்று என் மனம் என்னிடத்தில் சொன்னது. எனவே என் மனதுக்கு யார் என்று நான் பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி, உமர் இப்படித்தான் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர்கள் வேறு விதமாக கற்பனை செய்து வைத்துவிடக் கூடாது என்பதற்காக இதை நான் சொன்னேன் அப்பா என்று சொன்னார். கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த சிந்தனை, இந்த எண்ணம் நம்முடைய சொல்லிலோ நம்மை அறியாமலோ வருகிறது என்று சொன்னால் அதை நாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் உடனடியாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதற்கென்று சில அடையாளங்கள் இருக்கிறது. யாரிடத்தில் இந்த நான் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தாவிட்டாலும் உள்ளுக்குள் அந்த உணர்வு ஓடிக்கொண்டே இருக்கும். யாரிடத்தில் தெரியுமா? சில அடையாளங்கள் இருக்கிறது. நான் என்ற அகம்பாவமும் அகந்தையும் ஆணவமும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தன்னையே மெச்சுவார்கள், யார் பேச்சையும் கேட்க மாட்டார்கள். அவர்கள் நான் என்று சொல்லாவிட்டாலும் நான் என்ற எண்ணம் உள்ளே இருக்கிறது. ஆமாம், இயக்கங்கள் பிரிவதற்கும் மூடையிலிருந்து அவிழ்த்து விடப்பட்ட நெல்லிக்கனை ஒரு மூடையில நெல்லிக்காய வச்சுட்டு அதை அவிழ்த்து இந்த மாதிரி பாலிஸ்டரை விட்டு பாருங்க, எப்படி போகும்? அப்படியே பறந்து விரிந்து மூளை கொண்டாய் சிதறி ஓடும். இயக்கங்கள் என்று சிதறி போனதுக்கான காரணம் என்ன? என்ன எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. யாருக்காவது அக்கீதா பிரச்சனை இருக்கா? இல்ல எந்த இயக்கம் பிரிந்து போகிற இயக்கங்களுக்கு அக்கீதானா என்ன? அல்லாஹ், இவர் அல்லாஹ் ஒருவன் என்றோ அவர் அல்லாஹ் 2 பேர் என்றோ சொல்லுகிறார்களா? எல்லோருக்கும் அல்லாஹ் தான் இறைவன், எல்லோருக்கும் குர்ஆன் தான் வேதம், எல்லோருக்கும் நபி தான், ரசூலுல்லாஹ் தான் நபி, எல்லோருக்கும் சொர்க்கம் உண்டு. அப்ப ஏன் இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சு? நான் தான் பெரியவன், நான் பெரியவன் என்று இமேஜ் பண்ண முடிகிறதா நம்மால்? எவ்வளவு வேதனையாக இருக்கிறது, எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. கொள்கைகளாலா பிரிந்து போனார்கள்? கிடையாது. அப்புறம் போய் இவரும் அல்லாஹ் தான் சொல்றாரு, அவரும் அல்லாஹ் தான் சொல்றாரு. அவன் சிரிக்க மாட்டான், முஸ்லிம் அல்லாதவன்.
என்னத்துக்குடா நீங்க பிரிஞ்சீங்க, எதுக்குடா பிரியுறீங்க என்று யோசித்து பாருங்கள். எனவே தன்னையே மெச்சுவார்கள், யார் பேச்சையும் கேட்க மாட்டார்கள், கேட்க தயாராக இருக்க மாட்டார்கள். அதே மாதிரி தர்பியா வகுப்பு அல்லது வேற மாதிரி வந்தா ஒரு அலட்சியமாக உட்காருவார்கள். அவர்களிடத்தில் அந்த சிந்தனை இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் மதிக்க மாட்டார்கள், பேச்சை இடைமறிப்பார்கள். சிலர் யாரா பேசிட்டு இருப்பாங்க, நாகரிகம் இருக்கிறது. ஆம், பேச்சை இடைமறிப்பதற்கும் நாகரிகம் இருக்கிறது. ஒருவர் தவறாகவே பேசிவிட்டாலும் முற்றிலும் அக்கீதாவுக்கு முரணாக பேசினால் அந்த இடத்தில் நாம் எழுந்து கேட்கலாம். ஆனால் சின்ன சின்ன தவறுகள் என்றால், ரசூல்லா எப்படி வாக்குவாதம் செய்தாங்க, ரசூல்லா எப்படி வாக்குவாதம் செய்தாங்க. எதிரிகள் பேசினால் முழுமையாக பேச விடுவார்கள். அல் ஃபரக்தையா அபுல் வலீத், அபுல் வலீத் உத்பா ரசூல்லா இடத்துல விவாதம் பண்ண வருகிறார். எப்படி நீங்க பாருங்க, எப்படி அவர் சொல்லி முடிக்கும் வரை அமைதியா இருந்தார்கள். சொல்லி முடித்த பின்பு ரசூல்லா கேட்கிறாங்க ஃபரக்தையா அபுல் வலீத். அப்படிங்கிற உத்துபாவுடைய பேர் உத்துபா ரசூல்லாவுக்கு தெரியும். ஆனா அபுல் வலீத் என்று அழைக்கிறாள். அபுல் வலீத் என்றால் வலீதின் தந்தையே. அரபுகள்ல வலீத் இன்னாரின் தந்தையே என்று அழைத்தால் அது ஒரு பெரும். அரபு நாட்டில் இருந்த உங்களுக்கு தெரியும், அபுல் ஹசன் அந்த தந்தை பிள்ளையுடைய பெயரை சொல்லி இன்னாரின் தந்தை என்று சொன்னால் நம்ம ஊர்ல மாண்புமிகு என்று அழைப்பதை போல அவர்கள் அப்படியே சரண்டர் ஆயிடுவாங்க. ரசூலுல்லா அபுல் வலீத் முடித்துக் கொண்டீர்களா? நாம் என்னிடத்துல சில விஷயங்கள் இருக்கிறது, கேளுங்க. விவாதம், இன்னைக்கு விவாதங்கள் எப்படி நடக்கிறது யோசித்து பாருங்கள். சத்தியத்தை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்காவது இருக்கிறதா? ஒரே விஷயத்தில் பல வருடங்கள் சர்ச்சை, விவாதம். ஏன்? நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன், நான் பெரியவன் என்ற அந்த சிந்தனை தான். பேச்சை இடைமறித்து யாரையும் பேச விடாமல் செய்ய மாட்டார்கள். தன்னை எப்போதுமே அடுத்தவரை விட உயர்வாக கருதுவார்கள். தனது ஆடையால், தனது கல்வியால், தனது பதவியால் தான் மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். மக்கள் தன்னை தேடி வர வேண்டும் என்று விரும்புவார். அவர் மக்களை தேடி செல்ல மாட்டார். இந்த சிந்தனை இருக்கிற ஆட்களை பார்த்தால் நீங்கள் எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். இது ஜாஹிலியா சிந்தனை, அருமை சகோதரர்களே. ஆம், இது ஜாஹிலியா சிந்தனை. இஸ்லாத்திற்கு முந்தைய மக்களிடத்தில் இந்த சிந்தனை இருந்தது. இஸ்லாம் அதை அடியோடு அடித்து நொறுக்கியது. மதீனாவுக்கு அருகில் அல் கசாசினா என்றொரு கோத்திரம் இருந்தது. அந்த கோத்திரத்துடைய கடைசி அரசர் ஜிபில்லா, ஜிபில்லா இப்னு அதுகம். அதுகம் தந்தையின் பேர், ஜிபில்லா என்பது அந்த அரசனுடைய பேர். அவர் தான் கடைசி அரசர். அல் கசாசினா என்று சொல்வார்கள் அந்த கோத்திரத்தை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் இந்த ஜிபில்லா என்ற அந்த அரசர் இஸ்லாத்தை தழுவினார். அரசரை இஸ்லாத்தை தழுவினார்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் வருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. அவருடைய ஆட்சி காலம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உற்சாகத்தோடு வரவேற்றார்கள், அவரை உபசரித்தார்கள், அவரை தன்னிடத்தில் தங்க வைத்தார். அரசர் இல்லையா, தங்க வைத்தார்கள். எனவே அவர் ஒரு கட்டத்தில் சொன்னார், 2-3 நாட்களுக்கு பின்னாடி நான் உம்ரா செய்ய வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள். மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தார், மக்காவுக்கு அனுப்பி வைத்தார். இவர் அரசர் இல்லையா, இவருடைய அந்த மேலாடை என்பது கீழே இழுத்து கொண்டு செல்லும் அளவுக்கு இருந்தது. காபால் அவர் தவாப் செய்கிறார் இந்த ஜிபில்லா, இந்த அரசர். அப்போதும் அவர் அரசராகத்தான் இருந்தார். காபாவில் தவாப் செய்கிற போது இவருடைய ஆடை, மேலாடை கீழே தரையில் அப்படியே இழுத்துட்டு போச்சு. பின்னாடி தவாப் செய்து கொண்டிருந்த ஒரு இளைஞர், முஸ்லிம் இளைஞர், தெரியாமல் அந்த மேலாடையை மிதித்து விட்டார். அரசருடைய ஆடை இல்லையா, மிதித்தல் என்னாம். திரும்பி பார்த்த அந்த அரசர் ஜிபில்லாவுக்கு கோபம் வந்து விட்டது. ஓங்கி ஒரு குத்து விட்டார் அந்த இளைஞருடைய மூஞ்சில, முகத்துல. ரத்தம் கரகரகரான்னு வந்துருச்சு. அப்படி போயிட்டார் அவர். அவரால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அரசர் அந்த தவாஃப், அந்த காபாவுடைய கண்ணியம் எல்லாம். நேர அந்த இளைஞர் வந்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்தில் முறையிட்டார். அமீருல் முஃமினீன், இதுதான் நடந்தது, நான் எந்த தவறும் செய்யவில்லை, என்னை ஓங்கி குத்தி விட்டார், என் மூக்கில் இருந்து ரத்தம் வந்து விட்டது, நான் அறியாமல் அவருடைய மேலாடை மிதித்து விட்டேன். இதுதான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வரவழைத்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரவழைத்து விசாரித்தார்கள். முதல்ல எப்போதுமே விசாரிப்பார்கள். அரசே, ஜிபில்லாவே, இந்த மாதிரி ஒரு இளைஞர் உங்கள் மீது புகார் சொல்கிறார், அது உண்மையா? அரசர் இல்லையா, அந்த அரபு கவியில் அவர் சொன்னார், லஸ்து மிம்மையுங்கர் ஷையா. அவர் ஆணவத்தோடு சொன்னார், ஒன்றை செய்தால் அதை மறுப்பவன் நான் அல்ல, எதையும் நான் மறுப்பவன் அல்ல, நான் செய்திருக்கிறேன், அந்த மறுப்பவன்னா நான் செய்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனா அத்தப்துல் ஃபதா, அந்த இளைஞருக்கு நான் ஒழுக்கம் கற்பித்தேன்,
என்னுடைய கரங்களால் என்னுடைய உரிமையை நான் பெற்றேன் என்று சொன்னார். 3 விஷயம் சொன்னார். நான் எதை மறுக்கிறாள் கிடையாது. அவர் அந்த தெனாவட்டில் நான் எதை மறுக்கிறாள் கிடையாது. நான் அந்த இளைஞனுக்கு ஒழுக்கம் கற்பித்திருக்கிறேன். என்னுடைய உரிமையை என்னுடைய கைகளால் நான் வாங்கி இருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வந்துருச்சு. ஐயோ ஹக்கின் இப்னு ஐஹம், ஐஹத்தின் மகனே, என்ன உரிமை நீ பெற்றாய்? ஒரு இளைஞனுடைய மூக்கை உடைத்து ரத்தத்தை ஓட்ட வைப்பதா என்ன உரிமை நீ பெற்றாய்? பலவீனமானவனுடைய மூக்கை உடைப்பதா உரிமை என்று கேட்டார்கள். அவருக்கு அந்த ஜிபில்லாவுக்கு ஆச்சரியம். அரசர் இல்லையா, அரசர்கிட்ட இப்படி பேசுவாங்களா என்று அவர் இப்படிலாம் எதிர்பார்க்கவே இல்லை. கைஃபதாக்கே அமீருல் மோமினீன், அமீருல் மோமினீன் என்ன பேச்சு பேசுகிறீர்கள், என்ன பேச்சு பேசுகிறீர்கள்? ஹுவ சூகா வனார்ஷ், அவர் காலில் குத்துகிற ஒரு முள், நான் அரியாசனம் என்று சொன்னார். அந்த தலைக்கணம், அந்த தான் என்ற அந்த அகம்பாவம், தெனாவட்டு. அவர் காலில் குத்துகிற ஒரு முள் அந்த இளைஞன், நான் அரியாசனம். கைஃபத்தரல்லா யஹிர்ர நஜ்மு அர்லா, நட்சத்திரத்தின் இயற்கை என்ன தெரியுமா அமீருல் மோமினீன்? அது வானத்தில் தான் இருக்கும். வானில் இருக்கிற நட்சத்திரத்தை தரையில் விழ வைக்கிறீரா நீர் என்று கேட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜிபில்லாவை பார்த்து, ஜிபில்லா, உம்முடைய இந்த சிந்தனையை, ஜாஹிலியா இந்த சிந்தனையை இஸ்லாம் குழி தோண்டி மண் போட்டு மூடிவிட்டது என்றோ தெரியுமா உமக்கு? அந்த குழியில் நாம் புதிதாக கட்டிடம் கட்டிவிட்டோம். இங்கே அரசர்களும் அடிமைகளும் சாதாரண மக்களும் எல்லோரும் சமம்தான். இரலில் ஃபதா, உடனடியாக அந்த இளைஞனிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். லா புத்த, கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும். உமர் சொன்னார், மன்னிப்பு கேட்டுதான் தர வேண்டும். உடனடியாக அந்த அரசர் சொன்னார், லனந்து அன்னனி இந்த காக்குவா வாஸ், நான் அரசன், நான் உங்கள் பார்வையில் உங்களிடத்தில் மிக கண்ணியமானவன், மதிப்பு மிக்கவன் என்றல்லவா நான் கருதினேன். நீர் இப்படித்தான் சொல்வீர் என்று சொன்னால் அந்த இளைஞனிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுத்தான் தீர வேண்டும் என்றால், அன முர்தத்துன் இதா கரிஹ்தனி இதா அக்ரஹ்தனி, என்னை வற்புறுத்தினால் நான் இஸ்லாத்தை விட்டு போய்விடுவேன், நான் முர்தத்தாயிடுவேன் சொன்னார். உமருக்கு கோபம் வந்துருச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் உடனடியாக கோபத்தோடு, உனக்குள் முர்தத்தி பிஸைப் துஅஸ், முர்தத்துகளுக்கு நாங்கள் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? எங்களிடம் இருக்கிற வாள்களால் தான் நாங்கள் பாடம் கற்பிப்போம், எங்களிடம் இருக்கிற வாள்களால் தான். ஃபரலில் ஃபதா, உடனடியாக இளைஞனிடத்தில் மன்னிப்புகள், இல்லை என்றால் என் வாள் உங்களுக்கு பதில் சொல்லும் நமது கழுத்துக்கு. ஆணவம், அகங்காரம், நான் என்ற சிந்தனை உமர் ரலியல்லாஹு தஆலா அதெல்லாம் செல்லுபடியாகாது. யோசனை, இப்படியும் மக்கள் இருந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய அந்த உறுதியையும் அந்த தீரத்தையும் பார்த்த அந்த ஜிபில்லா கேட்டார், மாலை வரை எனக்கு அவகாசம் தாருங்கள். மாலை என்ன, இன்று நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அன்று இரவோடு இரவாக முர்த்தத்தாக மாறி மதீனாவை விட்டு தன்னுடைய ஆதரவாளர்கள் அழைத்துக் கொண்டு வெளியூருக்கு எங்கோ சென்று விட்டார். மதீனாவில் உமர் ரலியல்லாஹு கண்டுகொள்ளவே இல்லை அவரை. யோசித்து பாருங்கள், நான் என்ற அகந்தை, நான் என்ற ஆணவம், நான் என்ற சிந்தனை ஒரு மனிதனை எங்கே கொண்டு விட்டிருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். எங்கே கொண்டு, முர்த்தத், இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டே போ. அப்போ இங்க அவருக்கு இஸ்லாம் பெரிதாக இருந்திருக்கிறதா, தான் என்ற அந்த அகந்தை பெரிதாக இருந்திருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். அதனால தான் அறிஞர்கள் இந்த நிகழ்வை மையமாக, இது ஆதாரபூர்வமான நிகழ்வு, அலி முகமது ஸல்லாபி உமர் பின் கத்தாப் என்ற நூலில் அதை ஆதாரப்பூர்வமான நூலில் இதை பதிவு செய்கிறார்கள். இந்த நிகழ்வை மையமாக வைத்துத்தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள், நான் என்ற அகந்தையால் இஸ்லாத்தின் சமத்துவத்தையும் இஸ்லாத்துடைய அடித்தளத்தையும் யாரேனும் அசைத்து பார்க்கிறார்கள் என்று சொன்னால், நான் என்ற அகந்தையால் முஸ்லிமுடைய ஐக்கியத்தை யாரேனும் ஒருவர் அசைக்க முற்படுகிறார், தகர்க்கிறார் என்று சொன்னால், அவர் முஸ்லிமாக இருப்பதை விட முர்தத்தாக இருப்பது குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அறிஞர்கள் சொல்கிறார். அவன் தகர்த்துட்டு இருக்கிறான், அவன் ஐக்கியத்தை குலைத்துக் கொண்டே இருக்கிறான், முர்த்தத்துன்னு சொல்லல, முர்த்தத்தாக இருந்தால் இருந்து விட்டு போகட்டும், அது குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு இயக்கத்திற்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு பழுது வருகிறது, ஒரு ஆபத்து வருகிறது, நஷ்டம் வருகிறது, அல்லது இஸ்லாத்துக்கு ஒரு நஷ்டம் வருகிறது, ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு நஷ்டம் வருகிறது. தனி மனித நஷ்டம்னா, தனி மனிதன் சில போது தான் என்ற அகம்பாவத்தால் அந்த கூட்டமைப்பிலிருந்து விலகி செல்கிறான். அவன் விலகி செல்கிற போது இப்ப யோசிச்சு பாருங்க, அவன் விலகி சென்றால் அவனுக்கு மட்டும்தான் பாதிப்பு. இப்ப நீங்க அவன் விலகி செல்கிறான் என்று சொன்னால், அவன் இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்க முயற்சி செய்துவிட்டு அவன் விலகி செல்கிறான் என்று சொன்னால், அது குறித்து நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, அது குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அவன் நான் என்ற அகம்பாவத்தால் வெளியே செல்கிறான். எனவே தான் அருமை சகோதரர்களே, நான்
என்னிடம் இருக்கிறது என்பது. இதனால் யாரிடமிருந்து இதெல்லாம் வெளிப்படும் தெரியுமா? அருமை சொல், நான் என்னுடையது என்னிடம் இருக்கிறது என்பது 3 சந்தர்ப்பங்களில் தான் பெரும்பாலும் வெளிப்படும். ஒன்று, கல்வியில் மிகப்பெரிய கல்விமானாக இருக்கிறவரிடமிருந்து வெளிப்படும். ரொம்ப படிச்சா வரும் சில போது. இல்லை என்று சொன்னால் பெரிய பதவி இருக்கிற மனிதரிடம் வரும். பொறுப்புல பெரிய பதவியில் இருக்கிறவர், அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர. 3ஆவதாக பணக்காரர்கள், செல்வத்தால் அபரிதமான செல்வமுடைய மக்களிடமிருந்து வரும். நான் என்னுடையது என்னிடம் இருக்கிறது. கல்வியில் சிறந்தவன். ஆனா இந்த 3 தன்மைகளின் போதும் நான் என்ற சொல், அந்த அகம்பாவம் வெளிப்படுகிறது என்று சொன்னால் அது ஆபத்தை நோக்கி அவனை இழுத்து செல்கிறது என்று பொருள். ஆம், அவன் எதிலிருந்தோ தள்ளப்படுகிறான் என்று பொருள். கல்வியில் சிறந்தவன் யார்? உண்மையிலே ஷைத்தான், இப்லிஸ் தான் கல்வியிலே சிறந்தவன். அவன் தான் சொன்னான் நான் என்று. விளைவு என்னவாயிற்று? அல்லாஹுடைய அருள், சொர்க்கத்தை விட்டு அவன் விரட்டப்பட்டான் இல்லையா? அதே போல நீங்கள் பாருங்கள், பதவியில் மிகப்பெரிய பதவியில் பெரியவன் யார்? ஃபிரௌன். அன ரப்புக்கும் அலா லீ முல்கு மிஸ்ர். அவன் சொன்னான், எகிப்துடைய ஆட்சி அதிகாரம் என்னுடையது. இங்கே ஓடுகிற நதிகளும் கடல்களும் என் பாதங்களுக்கு கீழே ஓடுகிறது. அவன் சொன்னான். விளைவு என்னவாயிற்று? உன் காலடியில ஓடுது. நான் சொல்ற இந்த கடல் உன் தலைக்கு மேல ஓட வைக்கிறேன் பார் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அவன் தலைக்கு மேல ஓட வைத்தான். 3ஆவதா நீங்கள் பார், செல்வம். காரூன் சொன்னான், இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் மின் இந்தி, அலா இல்மின் இந்தி. இது என்னுடைய ஞானத்தால், என்னுடைய கல்வியால், நான் சொந்தமா உழைச்ச செல்வம் என்று சொல்லி காட்டினான். விளைவு என்னவாயிற்று? என்னிடம் எவ்வளவு செல்வம் இருக்கிறது பாருங்கள் என்று சொன்னான். பூமியில் உயிரோடு புதைக்கப்பட்டான். இதுதான் விளைவு. எனவே இது எப்போதுமே அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக கூடி நான் என்ற இந்த பெருமை இருக்கிறது, கர்வம், இந்த அகந்தையினுடைய வெளிப்பாடு. இவர்கள்ட்ட சத்தியத்தை சொன்னாலும் ஏற்க மாட்டாங்க. அழிவுதான் இவர்களுக்கு மிஞ்சும். இந்த நேரத்தில் நான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, சயீத் இப்னு ஜுபைர், ஒரு ஆணவத்துடைய அரசனுக்கும் ஒரு அப்பாவி அறிஞனுக்கும் நடந்த அந்த நிகழ்வு. ஹிஜ்ரி 75 முதல் 85 வரை உண்டான காலகட்டம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை குறித்து நீங்கள் படித்திருக்கிறீர்களா என்று தெரியாது. ஹஜ்ஜாஜ் படியுங்கள். கொடுங்கோலன். இந்த சமூகத்துடைய ஃபிரௌன் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இந்த சமூகத்துடைய ஃபிரௌன் என்று ரசூலுல்லாஹ் அபூஜஹலை சொன்னார்கள். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் பிற்காலத்தில் இவன் தான் பெரிய அபூஜஹலை விட கொடியவன் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அவ்வளவு பெரிய கொடுங்கோன்மை ஆளுநராக இருந்தான். இவருடைய கொடுங்கோன்மையை மக்கள் அமைதியாக சகித்துக் கொண்டார்கள். ஆனால் சயீத் இப்னு ஜுபைர் என்று சொல்லப்படக்கூடிய தாபி, பெரிய ஒரு அறிஞர், பேரறிஞர், அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஹஜ்ஜாஜுடைய அநியாயங்களை, மட்டூரியங்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னார். இவர் அநியாயத்தின் உச்சாணி கொம்பில் இருக்கிறான், அழிச்சாட்டியத்தினுடைய விளிம்பில் இருக்கிறான் என்று மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னார். சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சயீத் தாபீன்களுடைய பேரறிஞர். இவர் தனக்கு எதிராக பேசுகிறார் என்ற செய்தி அந்த ஹஜ்ஜாஜுக்கு தெரிந்த போது அவரை அழைத்து வர சொல்லவில்லை, அவரை இழுத்து வர சொன்னான். தரவென்று தன்னுடைய சபைக்கு இழுத்து வர சொன்னான். ஹஜ்ஜாஜ் அழிக்கிறார் என்று தெரிந்த போது இந்த சயீத் இப்னு ஜுபைர் தன்னுடைய சாதாரண ஆடைகளை மாற்றி கஃபன் ஆடை அணிந்து கொண்டார், வெள்ளாடை அணிந்து கொண்டார். எப்படி மரணம் நிச்சயம் என்று அவர் வருகிறார். அவரை குறித்து எல்லோருக்கும் தெரியும். மக்காவில் தெரியும், மதீனாவில் தெரியும், ஈரான், ஈராக் எல்லா இடத்திலும் தெரியும். அவனுடைய ஹஜ்ஜாஜுடைய அவைக்கு சயீத் இப்னு ஜுபைர் அழைத்து வரப்படுகிறார். சயீதுடைய பேரும் தெரியும். வந்து நிற்கிறார், கைகள் பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அடிமையை போல ஒரு பேரறிஞர். யோசித்து பாருங்கள், ஆளுநர் என்ற அந்த அகந்தையோடும் கர்வத்தோடும் அவன் அகம்பாவத்தோடு அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிறான் ஹஜ்ஜாஜ். மஸ்புக், அவன் பேர் என்ன என்று கேட்டார். எல்லோருக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். அவர் சொன்னார், சயீத் இப்னு ஜுபைர். சயீத் என்று சொன்னால் சீதேவி, நல்ல சீதேவி தானே, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க சீதேவி, நல்ல மகிழ்ச்சியானவன், சந்தோஷமான சீதேவி என்று வைத்துக்கொள், சீதேவி தான். அவர் சொன்னார், ஜுபைருடைய மகன் சயீத். சயீத் என்றால் சீதேவி. உடனடியாக ஹஜ்ஜாஜ் சொன்னான், பல் ஷக்கி, அந்த நீ சீதேவி இல்லை, மூதேவி என்று சொன்ன. ஷக்கி, இறைவனுடைய அருளை விட்டு தூரமானவன் என்று சொன்னார். சயீத் இப்னு ஜுபைர் சொன்னார், இந்த பெயரை எனக்கு வைத்தது எங்க அம்மா. இந்த பெயரை எனக்கு வைக்கும் போது உன்னை விட இந்த பெயரின் பொருள் மிக நன்றாக தெரிந்துதான் எங்க அம்மா எனக்கு வச்சிருக்கிறாங்க. நீ இப்ப மூதேவின்னு சொல்றியே என்று.
அவனுக்கு ரோஷம் வந்துருச்சு. பல் சக்கையும் நந்தவும் நீயும் மூதேவி உங்க அம்மா மூதேவின்னு சொன்ன, நீயும் மூதேவி உங்க அம்மாவை பாருங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசனிடத்தில் எப்படி பேசுகிறான் ஆளுநர். அதை சொல்லிட்டு அமைதியா இருந்தார் அவர் சயீது. மா தக்கூலு ஃபிய. ஹஜ்ஜாஜ் கேட்டான், என்ன குறித்து என்ன சொல்ற நீ, என்ன குறித்து என்ன சொல்ற நீ? சயீது சொன்னார், அந்த ஆலமி பினப்சிக்கு, உன்னை குறித்து உனக்கு தான் நல்லா தெரியுமே, உன்னை குறித்து உனக்கே நன்றாக தெரியும், இல்லை உன் வாயால சொல்லு என்று. அப்போது சயீது சொல்லி காட்டினார், என்னை பொறுத்தவரை நீ சொர்க்கத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகிறாய், நரகத்தின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குகிறாய். சொர்க்கத்திலையும் தூரமாயிட்டே போற, நரகத்திற்கு மிக அருகமாக வருகிறாய், மிக நெருக்கமாக வருகிறாய். அவனுக்கு கோபம் வந்துருச்சு ஹஜ்ஜாஜ். வல்லாஹி லா அக்துலன்னக், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் உன்னை நான் கொல்வேன் என்று சொன்னான். உடனடியாக இந்த சயீது சொன்னார், அவ்வாறு நீ என்னை கொன்றால் என் உலக வாழ்க்கையை நீ நாசம் செய்கிறாய், ஆனால் அறிந்து கொள், எச்சரிக்கை, உன்னுடைய மர்மையை நான் நாசம் செய்வேன், உன்னுடைய மர்மை வாழ்வை நான் நாசம் செய்வேன் என்று குறிப்பிட்டு காட்டிய போது அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு ஹஜ்ஜாஜுக்கு. இந்த உலகையை நெருப்பு கிடங்காக மாற்றுவேன், இந்த உலகத்தை எங்கு போனாலும் நெருப்பாக நான் மாற்றுவேன் என்று சொன்ன போது சயீது இப்னு ஜுபைர் சொன்னார், இந்த உலகத்தை நெருப்பு கிடங்காக மாற்றுகிற ஆற்றல் மட்டும் உனக்கு இருக்கும் என்று சொன்னால், அந்த சக்தி உனக்கு இருக்கும் என்று சொன்னால், அந்த அல்லாஹ்வை அல்ல உன்னை நான் ஆண்டவனாக தேர்ந்தெடுப்பேன், உங்ககிட்ட அதெல்லாம் கிடையாது என்று சொல்லி காட்டினார். உடனடியாக அவன் திரும்ப துள்ளி எழுந்தவனாக, எந்த வகையான மரணம் வேண்டும் உனக்கு, நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொன்னான். சயீது சொன்னார், மறுமையில் உனக்கு என்ன மரணம், என்ன வகையான மரணம் வேண்டும், நீ தேர்ந்தெடுத்துக்கொள், அதுவே அந்த மரணமே எனக்கு இந்த இடத்துல போதும் என்று சொன்ன போது, என்னடா இப்படி வாக்குவாதம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா ஹஜ்ஜாஜ் கேட்டார். அவர் சொன்னார், அல்லாஹ்விடமிருந்து மட்டும்தான் நான் மன்னிப்பை விரும்புகிறேன். உடனடியாக அவனுக்கு கோபம் வந்துருச்சு, உம்மை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது என்று சொல்லி, எங்கே வாள் கொண்டு வாருங்கள், இவருடைய கழுத்தை சீவ வேண்டும் என்று வாளை கேட்டான். அவர் சிரித்தார், சயீது இப்னு ஜுபைர் அவர் சிரித்தார். அவனுக்கு தாங்க முடியவில்லை அந்த சிரிப்பு. மரண வாசலில் இருக்கிறவர் சிரிக்கிறார், வாள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்போது ஏன் சிரிக்கிறாய் என்று அந்த அறிஞரிடத்தில் கேட்கிற போது சயீது இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டினார், அஜிப்து மின் ஜராஅதிக அலல்லாஹ் வ ஹில்மில்லாஹி அலைக். அல்லாஹ்வோடு நீ போட்டி போடுகிறாய், அல்லாஹ்வோடு நீ போட்டி போடுகிறாய், உன்னுடைய தைரியத்தை நான் பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹ்ட்டே நீ போட்டு போடுகிறாய், ஆனால் உன் விஷயத்தில் அல்லாஹ் இவ்வளவு பொறுமையா இருக்கிறானே, அதுவும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று சொல்லி காட்டினார்கள். உடனடியாக சொன்னான், இவரை கொல்லுங்கள், இவரை கொல்லுங்கள் என்று. அப்போ அவரை கொல்லுவதற்கான அடியாட்கள் வந்தார்கள். அவர் முகத்தை கிபிலாவை நோக்கி திருப்பினார். திருப்பிவிட்டு வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா, வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வை நான் முன்னோக்குகிறேன் என்று சொல்லி அந்த குர்ஆனுடைய அன்னாமுடைய வசனத்தை ஓதினார். அவர் குர்ஆன் வசனங்களை ஓதுகிறார். அவருடைய முகத்தை கிபிலாவை விட்டு திருப்புங்கள் என்று ஹஜ்ஜாஜ் உத்தரவிட்டான். முகத்தை திருப்பினார்கள் வேறு பக்கம். முகத்தை திருப்பிய போது அவர் எங்கு திரும்பினாலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லப்படக்கூடிய பக்ராவுடைய வசனங்களை ஓதினார். எங்க திருப்பினாலும் ஆயத்துக்களை ஓதுகிறார். இவருடைய முகத்தை மண்ணோடு மண்ணாக அமுத்துங்கள், அழுத்துங்கள் என்று சொன்னார். முகத்தை தரையில் அழுத்தினார்கள், பேரறிஞர் அழுத்தினார்கள். அப்போது அவர் மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன், இந்த மண்ணிலிருந்தே நாம் உம்மை படைத்தோம், இந்த மண்ணுக்கே திரும்ப கொண்டு வருவோம், இந்த மண்ணிலிருந்தே உம்மை வெளிப்படுத்துவோம் என்று சொல்லப்படக்கூடிய சூரத் தாஹாவுடைய வசனங்களை ஓதி காட்டினார். அப்போது ஹஜ்ஜாஜால் தாங்க முடியவில்லை, துள்ளினான், குதித்தான். முதலில் அவருடைய நாவை வெட்டுங்கள், நாவை வெட்டுங்கள். குர்ஆன் வசனங்களை ஓதிக்கொண்டே என்ன செய்தாலும் தகுந்த அதற்கு உகந்த குர்ஆன் வசனங்களை ஓதுகிறார் என்று சொல்ல போது நாவை வெட்டுவதற்கு வந்தார். அப்போது அவர், யா அல்லாஹ், அல்லாஹும்ம லா துஸல்லித்தில் ஹஜ்ஜாஜ அலா அஹதின் மின் பாதி, எனக்கு பின் இந்த ஹஜ்ஜாஜை யார் மீதும் சாட்டி விடாத யா அல்லாஹ், நீயே போதுமானவன் என்று சொன்னார். அவர் கொலை செய்யப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சயீது இப்னு ஜுபைர் மரணமடைந்து 15 நாட்களுக்குள் பைத்தியமாக மாறினான். ஒவ்வொரு நாளும் தூக்கத்திலிருந்து விழுத்தெழுந்து ஹஜ்ஜாஜ் சயீது என்னை விடமாட்டேன் என்கிறார் என்ற அந்த ஒரு வகையான அதிர்ச்சிக்கு உள்ளானார். அகந்தையும் ஆணவமும் அழிந்துதான் போகும். எனவே நான் என்னுடையது என்னிடம் இருக்கிறது என்ன இந்த சிந்தனை வருகிற போது இதை ஷைத்தானிடமிருந்து
வருகிற தாக்கம் என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் உடனடியாக நாம் அதற்கு பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும், பாதுகாப்பு கேட்க வேண்டும். இதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறை என்ன? அருமை சகோதரர்களே, சாதாரணமானதுதான். பிறருக்கு கண்ணியம் கொடுங்கள், அதில் கஞ்சத்தனம் செய்யாதீர்கள், வேண்டாம். கண்ணியம் கொடுக்க 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 உங்களுக்கு அந்த பணிவு என்பது உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிடும். வயதானவராக இருக்கலாம், வயது குறைந்தவராக இருக்கலாம், அந்த உரிய கண்ணியத்தை இங்க கூழ கும்பிடு போட வேணாம், கூழ கும்பிடு வேணாம், கண்ணியத்தை கொடுங்கள். அது ஒரு உயிர். இறந்து போன ஒரு யூதனுடைய உயிரை பார்த்தே ரசூல், ஜடலத்தை பார்த்தே ரசூல் எழுந்து நிக்கலையா? அதுவும் ஒரு ஆத்மா இல்லையா? யாரையும் குறைவா, அது அவருக்குள்ள கண்ணியம் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கண்ணியத்தை, ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கிறது. அதுதானே கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் என்று சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியத்தை, உரிய கண்ணியத்தை உரியருக்கு அடுத்தவங்களுக்கு கொடுங்க. அது உங்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த பணிவை கொண்டு வரும். இரண்டாவது, தனித்திருக்காதீர்கள். இந்த தனித்து எப்போதும் இந்த அலோன், அந்த தனித்து இருக்க தொடங்கிட்டாலே அது ஒரு வகையான என்ன சொல்றது, அது ஒரு வகையான அந்த ஒரு மோசமான சிந்தனையை உள்ளுக்குள், நான் ஒரு தனிப்பட்ட, நான் ஒரு என்ன சொல்றேன்னு தெரியல, அது நான் ஒரு தனித்தவன், நான் உங்க கூட எல்லாம் சேர மாட்டேன், உங்க கூட சேர்றதுக்கு தகுதி இல்லை, அல்லது நீங்க என் கூட சேர்றதுக்கு தகுதி இல்லை. அப்ப இது நாம எப்போதுமே ஜமாத், நம்முடைய கூட்டமைப்பு, இஸ்லாம் சகோதரத்துவம். எனவே இஜ்திமாயிய கூட்டமைப்போடு இருக்க வேண்டும். ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது, ஒரு வேலை செய்யறாங்கன்னா வரணும், உடனடியாக இறங்கணும், கலங்காணும், மக்களோடு மக்களாக இருங்கள். மூன்றாவதாக, பிறரின் உதவி ஒத்தாசைக்கு நன்றி கூறுங்கள், தேங்க்ஸ் சொல்லுங்க. சில ஆட்கள் சலாமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இன்னைக்கு காலையில் கூட பேசிட்டு இருக்கிற போது சொன்னாங்க, நீங்க சில ஆட்கள் ரொம்ப இயக்கவாதியை, நான் இதை தனிப்பட்ட முறையில் எதையும் சொல்வதில்லை, நல்ல தாடியெல்லாம் வச்சிருக்காங்க, ஏன் அவங்க இப்ப நாம் சில சமயம் நான் கூட சொல்ல, நீங்க நினைக்கல, நான் கூட சொல்ல, இப்ப நான் சொல்வதா இருந்தாலும் அவர் சொல்வதற்கான வாய்ப்பு அதிகம், வேகமாக வருகிறார். சலாமே சொல்றதில்லை. அப்படியே நீங்க சொன்னாலும் இதுதான் பதில். யோசித்து பார், ஏன் என்ன காரணம்? பின்முறுவல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தபஸ்ஸுமுகலி வஜ்ஹி அஹீக்ல சதகான்றாங்க. இந்த புன்முறுவல் எல்லாம் இன்று காசு கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கிறது. எனவே பிறரின் உதவி ஒத்தாசைக்கு நன்றி கூறுங்கள். அது சிறியதாக, தேங்க்ஸ் சொல்லுங்க, ஜஸாக்கல்லாஹ் கைர் சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய மீசான் என்ற தராசில் எண்ணப்படுகிறது. அருமை சகோதரர்களே, உங்களை விட குறைந்தவர்களோடு உங்களை ஒப்பிடுங்கள், பெருமையுடன் அல்ல, பணிவோடு. அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் எனக்கு, அவனை பாரு. அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய அறிவை தந்திருக்கிறான், அவனை பாரு. அறிவில்லை, அதை அவன்கிட்ட சொல்லக்கூடாது. அல்லாஹ் தஆலா எவ்வளவு செல்வத்தை தந்திருக்கிறான். இன்னைக்கு நாம அல்ஹம்துலில்லாஹ், சிரியா பலஸ்தீன் மக்களை எல்லாம் நீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய கை செய்தம், உண்ணுவதற்கு. ஆனால் அவங்களுடைய முகத்தில் தெரிகிற மலர்ச்சி, ஒன்றுவதற்கு ஒண்ணும் இல்லாமல் எவ்வளவு பெரிய ஹைர் நிஅமத் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். எனவே உங்களை விட குறைந்தவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். அருமை சகோதரர்களே, இந்த சிந்தனை வந்தால் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள், தொழுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். நான் என்ற சிந்தனை என்னுடைய மரணம் வரை என்னுடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது யா அல்லாஹ், அதற்கு நீ பொறுப்பு என்று அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த சிந்தனையிலிருந்தும் அதுபோன்ற கேடுகட்ட எண்ணங்களிலிருந்தும் உங்களையும் என்னையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.